அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு 5 களிமாக்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் கற்றுக்க போகிறோம். அவ்வல் கலிமா தையிப். தையிப் அப்படின்னா நறுமணமானது. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பொருள்: வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். இரண்டாம் கலிமா ஷஹாதத். ஷஹாதத் அப்படின்னா சாட்சி கூறுதல். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள்: நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாது ஒரு இணையும் இல்லை என்றும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மூன்றாம் கலிமா தம்ஜீத். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். தம்ஜீத் அப்படின்னா பரிசுத்தமாக்குதல். மூன்றாம் கலிமாவின் பொருள்: அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன், பாவங்களை விட்டும் விலகிக் கொள்வதற்கும் நன்மைகளை செய்வதற்கும் கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர வேறு இல்லை. நான்காம் கலிமா தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தௌஹீத் அப்படின்னா ஒருமைப்படுத்துதல். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை. ஆட்சி அனைத்தும் அவனுக்கே உரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். படைப்பினங்களுக்கு உயிர் கொடுப்பவனும் அவனே, மரணம் அடைய செய்பவனும் அவனே. நன்மைகள் யாவும் அவனுடைய கைவசமே உள்ளன. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன். இறுதியா ஐந்தாம் கலிமா துல் குஃப்ர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு பிஹி வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு பிஹி துப்து வ ரஜஅது அன்ஹு வ தபர்ரஅது மினல் குஃப்ரி வ ஷிர்கி வல் மஆசி குல்லிஹா வ அஸ்லம்து வ ஆமன்து வ அகூலு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ரத்துல் குஃப்ர் அப்படின்னா நிராகரிப்பை விலக்குதல். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அறிந்தவனாயிருக்கும் நிலையில் உனக்கு எதனையும் இணை வைப்பதை விட்டு உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நிச்சயமாக நீ மறைவானவற்றை நன்கு அறிந்தவன். நான் பாவங்களை விட்டும் தௌபா செய்து மீண்டேன். இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மற்ற எல்லா மார்க்கங்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன். நான் அல்லாஹுக்கு வழிபட்டு விட்டேன். நான் ஈமான் கொண்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நான் கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5 களிமாக்களையும் முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண் மக்கள் கண்டிப்பாக நாம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இந்த 5 களிமாக்களையும் நாம் மனனம் செய்து தினந்தோறும் போதி நம்முடைய வாழ்க்கையில நாம வெற்றி பாதையை நோக்கி பயணிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வே டு ஜன்னத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.